வணக்கம். பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்த பின்னர் பொன்முடிக்கு ஆறுதல் சொல்வதற்காக திமுகவில் இருந்து நிறைய அமைச்சர்கள் போன் செய்தனர். ஆனால் யாருடைய போனையும் எடுக்காத பொன்முடி ஒரே ஒரு நபரின் போனை மட்டும் எடுத்து பேசியுள்ளார். அந்த நபர் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வந்ததுமே பொன்முடி அவர்கள் சக அமைச்சர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளன. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நேற்று முன்தினம் வெளியாக இருந்தது. அப்போது பொன்முடியின் வழக்கறிஞர்கள் பொன்முடியிடம் என்ன சொன்னார்கள் என்றால், சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உறுதி செய்யும், அதனால் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் என கூறியுள்ளனர். இதனால் பொன்முடியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூரில் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் அவர் அங்கிருந்து பேராசிரியர் க அன்பழகனின் பிறந்த நாள் விழாவிற்காக விழுப்புரத்தில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது முதல்வருடன் ஒரு நிகழ்ச்சியில் பொன்முடி கலந்து கொண்ட போது அவருக்கு சென்னையில் இருந்து வழக்கறிஞர்கள் போன் செய்து உயர்நீதிமன்றத்தில் தண்டனை உறுதி செய்யப்பட்டது என கூறினர். இதனால் பொன்முடி கோபமடைந்துள்ளார். பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற அவர் நிறைய பேசாமல் சுருக்கமாக பேசிவிட்டு அமர்ந்துள்ளார். இதையடுத்து பொன்முடிக்கு போன் மேல் போன் வந்துள்ளது. இந்த நிலையில் பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததும் அவருக்கு தைரியம் சொல்ல சக அமைச்சர்கள் தொடர்பு கொண்டனர். ஆனால் யாருடைய போனையும் பொன்முடி எடுத்து பேசவில்லையாம். இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் போன் செய்துள்ளார். அப்போது மட்டும் பொன்முடி போனை எடுத்தாராம். துரைமுருகன் அவர்கள் ஆறுதல் சொல்லி தைரியம் சொன்னதாக தெரிகிறது. இதையடுத்து நேற்று முழுவதும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள வீட்டில் வழக்கறிஞர்களுடன் பொன்முடி அவர்கள் ஆலோசனை நடத்தினாராம். அப்போது பொன்முடி தனது ஆதரவாளர்களிடம் என்னை வேண்டுமென்றே எதிர்க்கட்சியினர் சிக்க வைத்துள்ளார்கள் என வேதனையுடன் தெரிவித்தாராம். இதை கவனித்த மனைவி விசாலாட்சி, நாம் நாளை கோர்ட்டுக்கு போவோம், அங்கு என்ன தண்டனை விதிக்கப்படுகிறது என்பதை வைத்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஜாமீனுக்கு வழிவகை செய்யலாம் என மனைவி தைரியம் சொன்னதாக தகவல் கிடைத்துள்ளன. இதையடுத்து டெல்லியில் இருந்து வந்த MP கௌதம சிகாமணியும் தந்தைக்கு தைரியம் மூட்டினாராம். ஆனால் இன்று பொன்முடி கவலை அடைந்தது போல் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.